ஹாய் ராகுலே, நாங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி கல்யாணம், புளியங்குடியில் சீர், பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோமா. போகும்போது எஸ்பி ட்ராவல்ஸில் போனோம். அப்புறம் இது வந்து புளியங்குடியில் பியூபர்ட்டி ஃபங்க்ஷனோட ஸ்டேஜு. சிம்பிளாக வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இது மலேசியாவில் ஆனந்தியோட அம்மா மாமியார் எடுத்து கொடுத்த கவுனு. இது எங்கள் அப்பா கை. ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்களா, ஆர்கெஸ்ட்ராவுக்கு தாளம் போட்டிருந்தார் எங்கள் அப்பா. சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன். டான்ஸு, பாட்டு, ஆர்கெஸ்ட்ராவிலேருந்து 2 பிள்ளைங்க 3 பசங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டு வந்து உட்காந்து ரசிச்சிட்டு இருந்தோம் ஆர்கெஸ்ட்ராவை. இந்த ஜீன்ஸ் ஜாக்கெட் போட்ட பொண்ணு நல்லா ஆடிட்டு இருந்துச்சு துரு துருன்னு. செம்ம ஹாட் கிளைமேட் ராகுலே. அப்புறம் லன்ச் டைம் ஆகிடுச்சி. போய் 1 மணி 1:30 இருக்கும். போய் லன்ச் சாப்பிட்டு குட்டி குட்டி வடை வச்சுருந்தாங்க. பிரியாணி எங்கள் ஊர்லலாம் வெஜ்ஜு தான். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் நார்மல் மீல்ஸு. அப்புறம் பியூபர்ட்டி முடிச்சுட்டு நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டோம். ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றலை, அப்படியே கன்னியாகுமரி கிளம்பியாச்சு. எல்லாத்துக்கும் ஒத்து வர மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிருந்தேன், ஸ்பன் மெட்டீரியலு. இது வந்து கன்னியாகுமரியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும் இந்த ஹோட்டல். ஆர்கேவா கேஆரா என்னமோ வரும். அங்கே போய் ஃபிஷ் கறி, ரைஸு, ஒயிட் ரைஸ் வாங்கலான்னா ஒயிட் ரைஸ் இல்லை, ஜீரா ரைஸும், வஞ்சரம் ஃப்ரை, வஞ்சரம் மீன் குழம்பு. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி லொங்கான்ட்டு கிளம்பி கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு போய் நின்னா 1.5-2 கிலோமீட்டருக்கு க்யூ ரோக்லே. பகவதி அம்மன் கோயில் பக்கத்தில் நிற்கிறோம் நாங்கள். பகவதி அம்மன் கோயில் பக்கத்துலேருந்து க்யூ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபெரியில் போய் உட்கார்றதுக்கு 300 ருபீஸ் டிக்கெட்டே இந்த லட்சணம். 75னா அநேகமாக 3 கிலோமீட்டர் க்யூவாக இருந்திருக்கும் ஆப்போசிட்டில். மெதுவாக ஊறி நகர்ந்துச்சு க்யூவு. 1.5 மணி நேரம் சாலிடாக லைவை போட்டு தாக்குவோன்ட்டு லைவை போட்டு தாக்கிட்டு அதுக்குள்ளே கிளைண்ட்டு கால். நல்லா இருந்துச்சு. என்ன 75 ரூபானாலும் சேம் போட்டு, 300 ருபீஸ்னாலும் சேம் போட்டு. அதுதான் அநியாயமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே நின்று ட்ரெஸ் வியூவு. ஒரு ஸ்கர்ட்டு போன வருஷம் எடுத்தது, போடவே இல்லை. இதுதான் ஒரு அவங்களே 300 ருபீஸ் க்யூவு. அந்த சைடு இருக்கிறது 75 ருபீஸ் க்யூவு. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. சம்மர் வெக்கேஷனுங்கிறனால கூட்டம், மற்றபடி கூட்டம் இருக்காது. மற்றபடி 300ல் சல்லுன்னு போயிடலாம், 75ல் கூட போயிடலாம். பாருங்க 75 ருபீஸ் அந்த சைடு க்யூ எப்படி இருக்குன்ட்டு ஜகஜோதியா. இது 300 ருபீஸ்து. என்ன 300 ருபீஸில் அங்கங்கே சேர் கொடுத்துருக்காங்க, உட்காந்துக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உட்காந்து போகலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும். ஒரு வழியாக ஃபெரியில் ஏறுறதுக்கு வேண்டி போயிட்டோம் பக்கமாக.
சரி வந்துச்சு. வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கா 400 450 டிக்கெட் போட்டிருந்தாங்க. என்னமோ ஒரு கோட்டை அப்படின்னு போட்டிருந்தாங்க, நான் பேர் மறந்துட்டேன். அங்கே வேறு அது ஏசி போட்டாமா, அதுக்கு வேறு கூப்பிட்டு போகிறாங்க. அது தனியாக போயிட்டு வரலாம். அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நாட்டு சேஃப்டி பார்த்திங்களா, அந்த மூழ்காமல் இருக்கிறதுக்கு சேஃப்டிக்கு போடுறது, அது என்னமோ லூஸாக தொங்கிட்டு இருந்துச்சு. உள்ளே இருக்கிறதெல்லாம் உடஞ்சிருச்சா என்ன பிஞ்சிருச்சா தெரியல. நம்ம நாட்டில் அப்படி தான், திஸ் இஸ் இந்தியா. அப்புறம் சரி அதை போட்டாகணும், போட்டுக்கோங்கன்னாங்கன்ட்டு போட்டாச்சு. அதுவும் மக்களுக்கெல்லாம் பத்தாது. யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் ஒரு வழியாக ஃபெரியிலேருந்து ஜூம் பண்ணி பிரிட்ஜை எடுத்தேன். ரொம்ப பெரிய பிரிட்ஜெல்லாம் கிடையாது உறவுகளே. நான் கூட ஒரு 1 கிலோமீட்டருக்கு நடக்கணும் பிரிட்ஜ்லேயே அப்படின்னு நினச்சேன். அப்படி கிடையாது. ஆக்சுவலி கிளாஸ் பிரிட்ஜ் வந்து 150 to 200 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் கிரானைட் போட்டு கொஞ்சம் இடம் பிரிட்ஜில் நடக்கிறதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. சென்டரில் மட்டும்தான் கிளாஸ் பிரிட்ஜு, சைட்லலாம் கிரானைட் கொடுத்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து போகாதவங்களுக்கு இதுதான் விவேகானந்தா மெமோரியல். ஃபஸ்ட்டு விவேகானந்தா மெமோரியல் தான் போய் விடுவாங்க. நீங்கள் செப்பல் கழட்டிட்டு 30 ருபீஸ் அகெயின் டிக்கெட் எடுக்கணும். அங்கே 300 ருபீஸ் எடுத்தால் பத்தாது, இதுக்கு 30 ருபீஸ் தனியாக எடுக்கணும். அதுக்கு க்யூ ஒரு 5-6 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம போய் அங்கே விவேகானந்தா மெமோரியல் மேலே ஸ்டாச்சு இருக்கும், அதை போய் பார்க்கலாம். அப்புறம் ஆப்போசிட்லேயும் ஒரு சின்னதாக இது மாதிரி இருக்கும் விவேகானந்தாவுக்கு ஆப்போசிட்டில். அது நாங்கள் போய் பார்க்கல. அம்மன் சாமியா ஏதோ இருக்கும், அது நான் ஆல்ரெடி போய் பார்த்துருக்கேன், அதனால் போய் பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக்காக நடந்துட்டு, ரொமான்ஸே வராதவரை வச்சு ரொமான்டிக்காக நடந்து, ஃபோட்டோவே பிடிக்க தெரியாதவரை செல்ஃபியே பிடிக்க தெரியாதவரை செல்ஃபி புல்ல செல்ஃபி எடுக்க வச்சு, என்னையே வீடியோ எடுங்கன்னா நிறையா பேர் நிற்கும் போது தான் ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்காரு. நான் பாருங்கள் எப்படி கிளாஸாக அவரோட ஃபோட்டோ ஆள் இல்லாத போது எடுத்திருப்பேன். கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் அந்த விவேகானந்தா மெமோரியல் படியில் உட்காந்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ் வரவங்களே, பிரிட்ஜோட என்ட்ரன்ஸு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபெரியில் ஏறுறதுக்கு முன்னாடி பின்னாடி எடுத்தது. கேலரி ஃப்ரீ பண்ணிகிட்ருக்கேன் உறவுகளே, கேலரி ஃப்ரீ பண்ணிகிட்ருக்கேன். ஃபெரியில் உட்காந்தா தான் நீங்கள் ஃப்ரண்ட்டே பார்க்க முடியுது. மற்றது எல்லாமே பேக் வியூ தான். விவேகானந்தா மெமோரியல்லேருந்தும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து பேக் தான் எடுக்க முடியுது. பக்கத்தில் போனால் சுத்தம். அங்கே போயிட்டோன்னா சும்மா கீழேருந்தான் எடுக்க முடியுது. அதனால் நீங்கள் ஃபெரியில் போகும்போதே ஃப்ரண்ட்டு திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோட ஃப்ரண்ட்டு வியூ எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இதெல்லாமே விவேகானந்தா மெமோரியல்லேருந்து எடுத்திங்கன்னா பேக் வியூ தான் கிடைக்கும் உங்களுக்கு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இது எல்லாமே அந்த விவேகானந்தா மெமோரியல் பக்கத்தில் செல்ஃபி புல்ல எடுத்தேன். சரியான காற்று. ஒரே செல்ஃபியாக தாக்கி ட்ரெஸ் எனக்கே பிடிச்சிச்சு, சிம்பிளாக இருந்துச்சு. அப்புறம் நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு அவங்களே. இதுதான் பிரிட்ஜுக்கு சைடில் இருக்க டைல்ஸு, உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்ச் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நீங்கள் திருவள்ளுவர் ஸ்டாச்சு போயிட்டீங்கன்னா இப்படி தான் ஃபோட்டோ எடுக்க முடியுது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி 600 பேர் அந்த திருவள்ளுவரோட ஏதோ இது இருக்குது,
என்ன சொல்கிறது ட்ரஸ்ட்டாக ஏதோ அதுலேருந்து 600 பேர் வந்திருந்தாங்க. சரியான கூட்டம். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலான்னா ப்ராப்பராக எடுக்கவே முடியல அவர்களே. கீழே ஃபுல்லாக 600 பேர்த்துக்கு மேலே நிற்கிறாங்க. அப்புறம் மற்ற பப்ளிக்கு. இது திருவள்ளுவர் ஸ்டாச்சுவிலேருந்து அந்த வியூ, விவேகானந்தா ராக்கோட வியூ. இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருப்பேன். போதும். செல்ஃபி பிள்ளைக்கு வர 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 வீடியோ ஃபோட்டோவில் இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாயிட்டு போகுது. பிரிட்ஜில் தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு உட்கார மட்டும் கூடாது அவங்களே. உட்காந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அவங்க விசில் அடித்து எழுப்பி விட்டுறாங்க. மற்றபடி நீங்கள் நடந்துட்டு எவ்வளோ ஃபோட்டோ வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு கிளாஸ் பிரிட்ஜு. அந்த சைடில் உட்காந்தாலும் அந்த காற்றோட வைப்ரேஷன் அப்படி நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறவங்களே, பயமாகவும் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். பயமாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. அங்கேருந்து நகரவே மனசு வரல. கையை கோர்த்து ரொமான்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஃபோட்டோ எடுக்கலான்னா அதுக்கு ஒத்து வரல. சரி அப்படின்ட்டு போதும் அப்படின்ட்டு அப்புறம் ரிட்டன் கிளம்பிட்டோம். இதுதான் ஒரு அவங்களே கிளாஸ் பிரிட்ஜு. மிஞ்சி போனால் ஒரு 6 அடி அகலம் இருக்கும். நீளம் ஒரு 200 அடிக்குள்ளே தான் இருக்கும். சைடில் உட்காந்துக்கலாம். ஃபுல்லாகவே கிளாஸ் பிரிட்ஜே போட்டிருந்தாங்கன்னா 150 அடிக்கு ஃபுல்லாகவே கிளாஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும், இன்னும் கிளாஸாக. இது சென்டரில் மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலி. இங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சுலேருந்து விவேகானந்தா ராக் சூப்பராக இருக்கும் பார்க்க. அப்புறம் ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தால் அங்கே திருவள்ளுவரது ஒரு 100+ குறள் எழுதி வச்சுருந்தாங்க. அழகாக இருக்குது. நம்ம எடிட்டிங்கில் தீய வைக்க திருப்பியும் அதே போட்டோம் போல் இருக்கு. இது வேறு வீடியோவான்னு தெரில. சரி பாருங்கள். என்ன இப்போ நம்ம சேனல் தானே, நம்ம இன்ஸ்டா நம்ம சேனலு போட்டு தாக்குவோம். வரப்போகிறது எப்படி இருந்தாலும் ஒரு 150-200 பேர் தான் பார்க்க போகிறாங்க. யூடியூப்பில் போஸ்ட் பண்ண பார்க்கட்டும். சூப்பராக இருக்கிறவங்களே போகலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் போங்க. வேறு
திருச்செந்தூர் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு, ராமேஸ்வரம் திருச்செந்தூர் பிளான் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹாஃப் டே தேவை. கன்னியாகுமரி நாங்கள் இத்தனைக்கும் பீச் எல்லாம் போகல. பீச் போயிருந்தோன்னா டைம் ஆகிருக்கும். சாயந்தரம் ரிசப்ஷன் கிளம்பிட்டோம். இது ஒரு டாபாவில் போய் சாப்பிட்டோம் அவர்களே. அதுக்கப்புறம் மனசு கேட்கல. பிருத்திவி சில டைமு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தால் போடுவான், சில டைமு இதெல்லாம் என்ன சட்டையான்னு கேட்பான். அதனால் சரி மனசு கேட்கல, அக்கா பையனுக்கும் பிருத்திவிக்கும் எடுக்கலான்ட்டு இந்த பீச் ஷர்ட் மாதிரி 2 பிருத்திவிக்கு 1 அக்கா பையனுக்கு எடுத்துகிட்டு அப்படியே கன்னியாகுமரிக்கு பாய் பாய் டாட்டா. இது ரோட்டில் வந்து எடுத்தோம் ஃபெரியிலேருந்து இறங்கினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் சாயந்தரம் அடித்தோம் பிடிச்சோன்ட்டு 5 மணிக்கு கால் டாக்ஸி கூப்பிட்டு 7 மணிக்கு தான் ரீச் ஆனோம் மண்டபத்துக்கு. அப்புறம் எங்கள் அண்ணன் ஃப்ரேமில் வந்தார். சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிராண்ட் மண்டபம், கிராண்ட் கல்யாணம், ரிசப்ஷனு அக்கா பொண்ணுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு, வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் உள்ளே போய் உட்காந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு மாமா மாலை போடுறதெல்லாம். ஒரு மணி நேரம் பார்த்துட்டு இருந்தோம் ஸ்டேஜில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஏஞ்சி சாப்பிட்றதுக்கு போகலான்னா எங்கள் அண்ணன் வந்தார் ஃப்ரேம்குள்ளே. அவர் சித்தா டாக்டராக இருக்கார் ராம்நாடில். அப்புறம் வந்து பேசினார். இவராச்சும் ஃப்ரேம்குள்ளே வந்தாரே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் யாரையும் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர மாட்டேன். சொந்தக்காரங்க ஒரு சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காது. யாராச்சும் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கேட்டுட்டு தான் அவங்கள ஃப்ரேம்குள்ளே காமிப்பேன். நானே ஆனந்தியை மறந்துட்டேன். அவர் ஞாபகமாக ஆனந்திட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு பேசிட்டு அப்புறம் டின்னருக்கு போனோம். கல்யாண வீட்டு ரிசப்ஷன் டின்னர். இனிப்பு பணியாரம், கார பணியாரம், அவியல், அடை, இட்லி, பூரி, என்னென்னமோ வந்துகிட்டே இருந்துச்சு. மசால் தோசை. நாங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டு வெளியே குல்ஃபி, பீடா, அப்புறம் இது 80s 70s மிட்டாய் வச்சுருந்தாங்க. அந்த வெத்தல், இந்த குழல் வெத்தல், அப்புறம் பொங்கரக்கட்டு மிட்டாய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. இதை மட்டும் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணல. அப்புறம் மொய் கொடுக்கறதுக்கு வந்துட்டோம். எப்பவும் மொய் கொடுத்துட்டு தான் சாப்பிட போவேன். அது கூட்டமாக இருந்துச்சு. அதனால் சரி சாப்பிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு பஸ்ஸு வேறு 10:30க்கு, 9 ஆகிடுச்சா. அதனால் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்தோம். மொய் கொடுக்க வந்தால் திருப்பியும் 9:30 ஆகி கூட கூட்டமாக தான் இருந்துச்சு மொய் கொடுக்கறதுக்கு. சரின்ட்டு நின்று ஒரு வீடியோ எடுத்து தாக்கிட்டு இந்த 360 டிகிரிஸ் வீடியோ எடுக்கிறது வெளியே வச்சுருந்தாங்களா, அதில் குழந்தைங்கள தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஆனந்தியை ஏற சொல்லிவிட்டு நானும் ஏறி வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் திருப்பி டாட்டா பாய் பாய், அடுத்த கல்யாணத்தில் மீட் பண்ணலாம். ஜூனில் ஒரு கல்யாணம் இருக்கிறவங்களே, அதனால் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனந்தி இன்ட்ரோவர்ட்டுங்கிறனால நிற்க மாட்டேன்ட்டார் முதல்ல. அப்புறம் கம்பல் பண்ணி நிற்க வச்சேன். அப்புறம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் சின்ன குழந்தையாட்டம். 32வும் தெரியுது பார்த்தீங்களா. ஒரே சந்தோஷம் ஆனந்திக்கு. எங்கள் அத்தான், எங்கள் மாமன் மிஸ்டர் ஆனந்த், தானே தலைவர் ஆனந்த். ஆனந்த் மாமா லொல்லு பிடிச்சவர்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. பாய் பாய், டேக் கேர்.